ஹலோ சொல்ஜர்ஸ். பொதுவாக சில ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஓஹோன்னு இருப்பாங்க, இன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரின்ட்டு இவரா அப்படி ஆயிட்டாரு, இவருக்கா அந்த நிலைமை, இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு நம்மளாம் வந்து கண்ணீர் விடுற அளவுக்கு ஆகியிருப்பாங்க. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீ பற்றி பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலே பல பேர் இருக்காங்க. பரவாயில்லையே, உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இருக்குதா? ஸோ அதெல்லாம் யார் யார் என்ன அப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்த்துருவோம். வீடியோ பார்த்துக்கணும், லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரவசியில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. மேலே பார்க்க போகிறது ஸ்ரீ. ஆக்டர் ஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து முதல்ல வந்து விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் அப்படின்னு சீரியல் வந்திருக்கோம். அந்த சீரியலில் வந்திருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வழக்கேன் அப்படின்னு படத்தை வச்சுருப்பார். அதில் வந்து ஃபேமஸ் ஆகிருப்பார். அந்த படம் ஹிட்டாக இருந்திருக்கும். அதன் பிறகு ஓனாய மாட்டுக்குட்டியும் மாநகரம் இந்த மாதிரி படங்களில் வந்து தொடர்ந்து ஹீரோ வச்சிருந்திருப்பாரு. இந்த படம்லாம் வந்து பெருசாக ஆக ஓஹோன்னு ஓடனா கூட ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருந்துருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸுக்கு போயிருப்பார். பிக் பாஸ் போகும்போது ஜூலி கண்டுபிடிச்சா என்ன பிடிச்சா தெரியல, ஒரே நாளில் வந்து வெளியே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஆமா, ஜூலி முதல்ல அவர்கிட்ட தான் போயிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம். சோலி முடிச்சு அப்புறம் ஒரு நாள் வெளியே வந்திருப்பாரு. அதன் பிறகு கடைசியாக நடிச்ச படம்னு சொல்லப்படுறது வந்து இருக்கப்பட்டதுதான். இருக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் 3 ஹீரோல ஒரு ஹீரோ வச்சிருந்திருப்பாரு. அதன் பிறகு இவர் வந்து பட வாய்ப்பு பெருசா இல்லை, படம் பெருசாக நடிக்கவும் இல்லை. அப்புறம் பல பேர் மறந்துட்டாங்க. அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மீன் பேஜஸ்ல வந்து மீம் அதை பார்த்துருப்பீங்க, இவருக்காத நிலைமை இவர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு புள்ளிங்க மாதிரி ஆர்சல் விட்டுக்கிட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு வீடியோ போட்டு இருந்திருக்காரு. அது கூட ஃபேமஸ் ஆகலை. சட்டையை கழட்டிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு, ஆவாசம் வீடியோ போட்டிருக்காரு. அங்க இருந்தா இது இவரு தான், இந்த ஆக்டர் தான் இப்படிதான் மாறிட்டாரு, இப்படி ஆயிடுச்சுன்ட்டு வெளியே ஃபேமஸ் ஆயிருக்கு, எல்லாம் தெரிய வந்திருக்கு. அப்பமா தான் இந்த விஷயம் வெளியே வந்து நியூஸ் சேனல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஏதோ கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு, ப்ரொஃபஷனல் பிரச்சனை ஆயிருக்கு. என்ன பிரச்சனை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, நிறைய தெரியும். நான் பேட் பண்ண அப்ப கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு. ஆனா சில பேர் சொல்றாங்க அவர் ஒரு புது படத்துல நடிக்கிறாரு, அந்த படத்துல இருக்கிற கேரக்டருக்காக அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் படத்துக்காக மட்டும்தான். அவர் வந்து யூஸ்வலாவே வந்து அவங்க அம்மாவோட ரொம்ப அட்டாச்சு. பிக் பாஸ்ல கூட சொல்லியிருப்பாரு, எங்க அம்மா விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுன்ட்டு. அவங்க அம்மாவே விட்டு வந்திருக்காருன்னா இது ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், அப்படி இப்படிலாம் பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து சம்பள பாக்கி இருக்கு, அப்புறம் வாடகை பாக்கி இருக்கு, அவர் தங்கியிருக்க ரூமே வந்து கடன்ல தான் இருக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் தான் தெரியுமா, அந்த படத்தெல்லாம் வந்து அவங்க வந்து காசு தரல, பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பாதி காசு தான் கொடுத்தாங்க, கொடுக்காம விட்டாங்க, மன உளைச்சல் இருந்தாரு, அப்புறம் வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த மன உளைச்சல் தான் வந்து தனியா யாரையும் போடா தனியா போகிறேன்ட்டு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, அதனாலதான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் சும்மா டிராமாங்க, நம்பிட்டீங்களா அப்படின்ட்டு, இது சும்மா படத்துக்கான ஒரு இதுதான், ப்ரொமோஷன் தான் இது, இப்படிலாம் இது அப்படின்ட்டு சில சொல்றாங்க. இது ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா இது ஒரு காரணம் இருக்கு. ரீசெண்டா வந்து பல பேர் சண்டை வச்சாங்க. இந்த மாதிரி தான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெய் ஒரு படம் வந்திருக்கும். அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா இல்ல பேரு மறந்துட்டாதான். பேபி அண்ட் பேபி ஒரு படம் வந்திருக்கும். இந்த படம் பேர வந்தது போனோம் தெரியாது. இல்லையே மச்சான், இல்லையே. பட் இந்த படத்தை பப்ளிக் ஸ்டண்ட் ஒன்று போடுவோம், விளம்பரம் தேடுவோம் அப்படின்ட்டு இந்த படத்தோட ஹீரோவும் வந்து கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும் கையில வந்து பாஸ்போர்ட் செய்யற மாதிரியும் அதுவும் கேப்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து சோசியல் மீடியா போட்டிருப்பாங்க. ஸ்டில் கேமரா, இப்போ போட்டோகிராஃபிலாம் இல்லை, சும்மா செல்ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸாக ஃபோட்டோ பண்ணிருமா அந்த மாதிரி செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரூமர் பரவும் தெரியுமா. இதை வச்சு படத்துக்கு ஒரு விளம்பரம் தேடிக்குவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதோட பரவாயில்ல, நம்ம பரத் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, சான்ஸ் கிடைக்காம ஆட்டோ ஓட்டுக்கிறாரு அப்படின்ட்டுலாம் வந்து பொருளை கிளப்பி எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நயன்தாரா வந்து பீர் வாங்கினாங்க, அது பீர் வாங்கின போட்டோஸ் லீக் ஆயிடுச்சு. நயன்தாரா வந்து பீர் வாங்குற மாதிரி பாண்டிச்சேரி போயிட்டு பீர் வாங்குற மாதிரி குடிக்கிறதுக்காக அப்படி பழகி விட்டாங்க. அது தெரியாம சத்த தரதைங்க வந்து போட பண்ணிருந்தாங்க. நயன்தாரா இப்படி செய்யலாம் அவ்வளவு போட பண்ணிருந்தானுங்க. அப்புறம் பார்த்தா நானும் நோடிதான் படத்துக்கான ஒரு ப்ரமோஷன் அது. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டண்ட் பண்ணனால வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டண்ட் இது மாதிரி பண்றதுனால இது ஒரு ஸ்டண்டா இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா சொன்னா இவரே வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்திருப்பாரு, வழக்கேன் 13 படத்தை நடிக்கும் போது வந்து நான் அதான் அதுக்கு மேலே கடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த படம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, புதுசாக அடிக்கணும்னு படம் தெரியலன்னு சொல்லும்போது அந்த டேரக்டர் சொல்கிறான், நீ கடலை போய் ஒர்க் பண்ணு, சப்ளராக ஒர்க் பண்ணு, இப்படி ஒர்க் பண்ணா உனக்கு வந்து அந்த இடம் உனக்கு இது வரும், அந்த ஆக்டிங் அந்த பழைய ஆக்டிங் விட்டு இது புது ஆக்டிங் வரும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த கேரக்டரை வந்து மெருகேற்றிக்கிட்டாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து இதுவும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி என்ன இருந்தாலுமே
அவர் வந்து இன்ன வரைக்கும் வந்து தயாராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வெளியே சொல்லவும் இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தேடிக்கிட்டு இருக்காங்க, அதாவது இருக்கப்பட்டிருக்கேன்னு தேடிட்டு இருக்காங்க, அவரை எங்க இருக்காருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இன்னுமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நிஜமாவே இவர் ஸ்டண்டா இல்லை நிஜமாவே ஆயிட்டாரா அப்படின்றது தெரியல. குணாவன்னா உண்மையிலே வாழ்க்கைன்ற படத்துல தோல்வின்றது மிகப்பெரிய ஒரு வழி. என்னதான் சொல்லுவானுங்க, மோட்டை சொல்லுவானுங்க, தோல்வி தான்ப்பா வெற்றிக்கு முதல் படிப்பா, மோட்டிவேஷன் வீடியோ போடுவானுங்க. பட் உண்மை அதுதான், வாழ்க்கையில வெற்றி அடையவனுக்கு தான் எல்லாமே, தோல்வி அடையவனும் கண்டிக்கவே மாட்டான். அந்த வழியை வந்து பொறுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருப்பான், எவ்வளோ தப்புலாம் பண்ணுவான், அவ்வளோ விட்டுருவானுங்க. ஏதாவது சின்ன வீடியோ போடுறேன், ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான் வச்சுக்க, அவனை வச்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ் கத்துறது, சண்டை போடுறது, கம்பு சுத்துறது. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த சட்டை போட்டிருக்கீங்க, அப்போ நீங்க அவங்க தான், அப்போ நீங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, அப்போ இவங்களை நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. ஏய் நாங்க ஒண்ணு எங்க வேலை ஒண்ணு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், இதுல ஏன்பா? நம்மளோட தோல்வியோட வலின்றது ரொம்பவே ரணமான ஒரு விஷயம். வெற்றின்ற ஒரு கிடைக்கிற வரைக்கும் தோல்வி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த ஒரு எஃபெக்ட் தான் இந்த அளவுக்கு மாத்திருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, ஓகே மிஸ்டர் கேகே, இப்படி ஸ்ட்ரீ மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீங்க உங்க சோல்ஜர்ஸ்க்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க உங்க வாழ்க்கை பாடத்துல இருந்து? என்ன ஒரே விஷயம்லாம் வந்து என்னைக்குமே வந்து முதல் பரிசு தான் முக்கியம், முதல் தான் முக்கியன்றலாம் கிடையாது. ஓகேவா, இன்னைக்கு வாழ்றோமா அதே பெரிய விஷயம் தான். நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, நம்மளால வந்து ஒரு ஆக்டர் ஆக முடியல, இது பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேர் சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எனக்கு கூட தான் சினிமா பண்ண ஆசைப்பட்டேன், சினிமா வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஓகே மீடியா வந்தேன். அதே மாதிரி வாழ்க்கையை பைபாஸ் பண்ணி வாழ கத்துக்கணும். வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதான். வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு தான். அதை முடிஞ்ச அளவுக்கு குடிச்சவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி வாழ்றோமா, அதுதான் பெரிய விஷயமே. வாழ்க்கையில சாதிக்கணும், அப்படியே வாழ்க்கையில பிறலாயிடணும், அப்துல் கலாம் ராக்கிடணும் அவசியமே கிடையாது. உங்களோட வாழ்க்கையை வாழ்றியா, அதான் மேட்ரு, அவ்வளவுதான். வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். அடுத்தா பார்க்க போறது தவக்கலை. தவக்கலை அப்படின்ட்டு ஒரு ஆக்டர் இருந்தார். இப்போ ஆளுங்க தெரியுமான்னு தெரியல. பழைய படம் 90s படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்ல முந்தான முடிச்சு படத்தில் ஸ்கூல் பசங்க ஒரு படம் வருவார் தெரியுமா, அவரை தவக்கலை. அந்த ஆண் பாவம் படத்துல கூட வந்து தவளை மாட்டிக்க தெரியுமா, ஆண்டாளுன்னு சொல்லுவா தெரியுமா. அவர் தான் தவக்கலை. இவர் பாத்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கு வந்து ஆக்ஷன் தான் வந்திருப்பாரு. சரியா சொல்லணும்னா பாக்யராஜ் தான் இவரை பார்த்துட்டு பாக்யராஜ் தான் வந்து சான்ஸ் கொடுத்தது. அது முன்னாடி முடிச்ச படம் நடிச்சிருப்பாரு. அது ஒரு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து பல படங்கள்ல வந்து வாய்ப்பு வந்திருக்கும் காமெடிக்காக. இந்த காமெடி ஃபுல்லா ஹிட் ஆகி இது மாதிரி சின்ன நடிச்சு சென்னையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி இருந்திருப்பாரு, செட்டில் இருந்திருப்பாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அடிச்சிட்டு இருந்தாரு, சொத்து தான் சேர்த்தாரு, கரெக்டா இருந்தாரு, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, பட் லைஃப் ரன் பண்ணி கூட கொண்டு போயிருந்துருக்கலாம். பட் என்ன பண்ணாருன்னா இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவர் ஆசைப்பட்டதோட செஞ்சு சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட உடனே சூப்பர் ஸ்டார் பக்குன்னு பண்ணிட்டாரம்மா, தம்பியை கூட்டு அட்வைஸ் பண்ணாரம்மா. என்ன பண்ணான், அவர் வந்து சொந்த படம் எடுத்திருப்பாரு. இதை கேட்டதான் வந்து சூப்பர் ஸ்டார் அதிர்ச்சி ஆயிடுச்சான். நீங்க எதுக்கு சொந்த படம் எடுத்தீங்க, நானே வள்ளியும் சொந்த படம் எடுத்துக்கிட்டு அந்த படமா பெருசா உடம்பு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைச்ச வாய்ப்போட வெயிட் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டுலாம் வந்து சூப்பர் ஸ்டார் கேட்டுருப்பாராம்மா. அது தவளை சொன்னாராம், இல்ல இந்த படம் பூஜை போட்டிருக்கேன், பூஜைக்கு நீங்க வாங்க, நீங்க ஒரு நாள் கால் ஷீட் கொடுங்க, வந்து நடிச்சுட்டு போங்க, உங்க இதை வச்சு தான் படத்தை ஓட்டிப்பேன் அப்படின்னு கேட்டாராம்மா. அது எதுவும் அப்புறம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். படம் எடுக்கிறது ஆசை எல்லாம் ஓகே தான். பட் இங்க என்ன பிரச்சனைனா சினிமாவில் வந்து சம்பளம் வாங்கலாம், சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு போனோம்னா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்க முடியாது. பட் சம்பளம் வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்கலாம். போனா இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் ஓடிச்சானா, அந்த படம் தேட்டர் விட்டு ஓடிருச்சு. அதாவது படம் சரியா போகல, இதனால மிக நஷ்டமாகி அவர் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டையே விற்கிற நிலமெல்லாம் வந்துச்சு அந்த ஒரு படத்தால. ஸோ அதை வித்துட்டு கடைசி காலம் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி இப்படியோ வாழ்க்கை செட்டில் ஆகி எப்படியோ காசெல்லாம் சம்பாதிச்சு சொந்தமா வீடு கட்டி நல்லா வாழ்ந்துட்டு கடைசியில அது சினிமா பத்தி தெரியாம காசத்தையும் சினிமாவிலேயே போட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் இவர் இது நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடைசி காலத்துல வந்து கோயிலில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்துட்டு என்ன இப்படி சொல்லதாக சொல்றாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு. என்ன வாழ்க்கடா ஒன்று நல்லா டிசிஷன் எடுக்க தெரியணும், இல்லை டிசிஷன் எடுக்கிற ஆளை கூட வச்சுக்கணும். கரெக்டு தான். ஓகே, எல்லாரும் வைஃப் பேச்சு கேளுங்க. வைஃப் பேச்சு கேளுங்க. அவங்க சொல்ற மாதிரி தெரியல, எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. யாரா ஒருத்தர் கேட்டார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளா வீடியோல பேசலாம் எடுக்க குத்தி காட்டி பேசுற மாதிரியே இருக்குது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அவரோட வாழ்க்கைன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அடுத்தா பார்க்க போறது ஜண்டா. அம்மன் படம்லாம் பார்த்துருப்பேன் 90s ஒரு அம்மன் படம் பார்க்கும்போது அந்த படத்தில் அம்மனை விட பயங்கரமாக 90s கிட்ஸுக்கு வந்து அள்ளு விட்டது யாருன்னா இந்த ஜண்டாவா நடிச்ச ஜண்டாவில் ஜண்டான்றது அவர் யூஸ் பண்ணிட்டு பேயோட பேர். இவர் பேர் கோரத், கோகுல கிருஷ்ணன்ற பேரை கோரத்தர் பார்த்துருப்பார் அந்த படத்தில். கோபாலகிருஷ்ணன் இல்ல
கோரத்தா நடிச்ச ராமி ரெட்டி தான் ஆக்டர் பேர் ராமி ரெட்டி. இந்த படத்துல இவர் பாக்குறதுக்கு வந்து பயங்கர கொடூரமா ஐயோ இவரா அப்படின்னு பார்த்தா 90s கிட்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நைட்ல ஒண்ணுக்கு போறது அம்மாவை கூட்டிட்டு போறது ஐயோ பயமா இருக்குது அப்படின்னு பயந்தது. படம் பார்த்துருக்கும் போது டவுசர்ல ஒண்ணுக்கு போன சம்பவம் நடந்திருக்கும் அந்த காலத்துல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. பட் உண்மை என்ன பண்ணா வெளியே தான் டெரர் பீஸ் உண்மையில ஒரு பயணம் சம்பவமா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இவர் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த சினிமா பின்புலமா கிடையாது. இவர் வந்து ஒரு ப்ரொஃபசர், காலேஜ் ப்ரொஃபசர். இவருக்கு வந்து சினிமா நடிக்கணும்னு ஆசை. அதுக்கோசரம் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு பல வருஷம் பல ஸ்டுடியோவா. அப்படி போகும்போது தான் தெலுங்கு கன்னட சினிமாவெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்படிதான் இவர் பல படம் வச்சிருந்திருக்காரு, பல படம் டரா இருந்திருக்காரு. தமிழ்ல கூட வந்து ஒரு என்ன படம் வந்திருக்கும், விஐபின்னு ஒரு படம் அந்த படம் இல்லையா, பழைய படம் பிரபுதேவா விஐபின்ட்டு. அதுவும் வேலை பட்டாரி பத்தின ஒரு கதை தான். அதுலயும் நடிச்சிருந்திருப்பாரு, அது காமெடியில் நடிச்சிருந்திருப்பாரு. உண்மையிலேயே அந்த படம் பார்த்தா அவர் மேல பயமே போச்சு. அப்படியா? சினிமா வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும். அதுல ஒரு கெட்ட விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ், மது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து மதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாரு. ரொம்ப குடிச்சதுனால வந்து ஒரு கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு கிட்னில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. முன்னாடி வந்து ஜெண்டா அடி பார்த்துருப்பீங்க, கொட்டுறமான பல்கா ஜெண்டா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. வேற உண்மையோட கடைசி போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஆளு ரொம்ப நெளிஞ்சு போயிட்டு ரொம்பவே ஒல்லியே ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சான்ஸ் கிடைச்சது இவரோட உருவத்துக்கு தான். வில்ல கேரக்டர்ல வாழ பல்கடு ரேணி கூட ரிட்டாடு ஜெண்டடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். உடம்பு நெளிஞ்சு இதுவும் அலங்காரம் ஆச்சுன்னா சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. அதனாலேயே அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஹெல்த், ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல், இந்த பக்கம் ஃபேமிலி, எல்லாம் மூணும் போல சாத்ததுனால அவரே வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்ட்டுலாம் வந்து அப்படிதான் சொல்றாங்க. ஸோ என்ன பண்றது, இத்தனை நாள் ஜெண்டா பார்த்து பயந்துருப்போம். இவர வாழ்க்கையோட கஷ்டமா இருக்கும்போது பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குது. இன்னும் இந்த வீடியோ ஃபுல்லா ஒரே சோகமாவே இருக்குது. என்னன்னா இது அடுத்து இன்னொரு அப்படிதான் இதே மாதிரி தான் அடுத்த மாதிரி வரும். ஸோ தான் லைஃப்ல என்ன ஆகும்னா வாழ்க்கையில வந்து என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் போதை பக்கம் மட்டும் போகாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஒரே அப்படிதான் அட்வைஸ் பண்ண தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. என்ன பண்றதுலாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையில் மேதையின் பின்னால் போங்கள், போதையின் பின்னால் போகாதீர்கள். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கிரிஞ்சா இருக்குதா? அடுத்தா பண்ணுவோம், கிரிஞ்ச் அடிப்போம். அடுத்தா பார்க்க போகிறது சுர்லி ராஜன். சூர்ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா 80ஸ்ல இருந்த ஒரு காமெடி ஆக்டர். ஆக்சுவலி சூர்ராஜன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் தான் டைப். கவுண்டமணி செந்திலுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காமெடி ஆக்டராக இருந்தது யாருன்னா சூர்ராஜன் தான். அவரை இன்ஸ்பயர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து அவரை மாதிரி மிமிக் பண்ணியிருப்பாங்க. உதாரணம் சொன்னா வாடா அப்படின்னு படம் வந்திருக்கும், நம்ம சுந்தர் சுந்தர் அந்த படம் வாடா அப்படின்ட்டு. அதில் வந்து விவேக் சார் இருந்திருப்பாரு. விவேக் சார் வந்து இந்த சூர்ராஜன் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவரு கெட்ட போட்டு அவரு மாதிரியே பண்ணியிருந்திருப்பாரு. சூர்ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அந்த டைம் வந்து எல்லாம் பெரிய ஹீரோக்க படங்கள்லையுமே வந்து அவரோட காமெடி கண்டிப்பாக இருக்கும். உதாரணம் சொன்னால் உல்லாச பருவ ஒரு படம் இருக்கும், காமெடி சம்மந்தமே கிடையாது. படம் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு மெலோடாமா மாதிரி ஒரு மாதிரி போகும் அந்த படம். பட் அந்த படத்தில் சூர்ராஜனை போட்டோம்னா படத்தை ஓட்டிடலாம், சும்மா காமெடி இது பண்ணிடலாம், அது கொஞ்சம் ஒரு படத்தை விற்கிற ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த படத்தில் சூர்ராஜனை கூப்பிட்டு சீன் நடிக்க வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ரஜினி படங்கள்லையும் வந்து சூர்ராஜன் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா சூர்ராஜன் ஓகே அப்படி இருந்தார், இப்போ எங்கே போனாரு கேட்டிங்க அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சுழிராஜன் வந்து அந்த டைம் பயங்கர ஃபேமஸாக இருந்தார், பயங்கர இதுவாக இருந்தார். இந்த கிடைச்ச படத்தையும் புகழையும் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தினால தான் வந்து ஒரு இதுக்கு முக்கியமான காரணம். முக்கியமாக எதில் அப்படின்னா குடியில. சுழிராஜனை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சக்கரை நோய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்பதான் சயப்ரேஷன் காமன் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே இருக்குதுன்ற மாதிரி. அந்த டைம் அது வந்து ரொம்பவே கொடிய நோயாக பார்க்கப்பட்ட ஒரு நோய். அது பெருசாக அந்த அளவுக்கு எந்த விதமான மருந்து கிடையாது, கேர் பண்ணிக்கிறதுக்கும் ஆளுங்க கிடையாது. அந்த டைம் கூடதவங்க என்ன சொன்னாங்களா, அது உண்மையாக தெரியல, ரூமெல்லாம் சொல்றாங்க, உண்மையாக போய் தெரியல. கூடதவங்க என்ன சொன்னாங்களா அவனா வந்து எல்லையில சாருக்கு சேர்ந்துக்காக சாப்பிட்டா ஒன்னும் அது இப்போ சரியாயிடும் அப்படின்ட்டு யாரோ தப்பா ஐடியா கொடுத்தனால அது ரெகுலராக சாப்பிட்டு இருந்தனால அவரோட கிட்னி இதுவாகிடுச்சு, அதனால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குடியால தான் வந்து கிடைச்ச அந்த மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டாரு, கிடைச்ச வாழ்க்கையை வாழ முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நினைச்சதே கஷ்டமா தாங்க இருக்கு. கெட்டு போனவன் வாழலாம், ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கை எவ்வளவோ மேலுன்னு தோணுவது இல்லையா. அதனால வந்து இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமா வாழுங்க. பல பேர் வாழ்க்கைக்கு தைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு, எதோ நினச்சி ஃபீலிங்ஸாகவே இருக்குதுன்னு தெரியுமா. இவன் நினச்சி பாருங்க, வாழ்க்கை இவ்வளோ கிடைச்சி அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, இனிமேல் போயிட்டாங்க. ஸோ வாழ்க்கைன்றது என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, தட் மீன்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா இது கூட இல்லாத இருக்கிறவங்க சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்காங்க, இது இல்லாமல் கூட சந்தோஷமாகறவங்களும் இருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி நிம்மதியாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான், சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். மென்டல் பீஸ் முக்கியம், மென்டல் பீஸ் தான் முக்கியம்.
முக்கியம். ஏன்னா இந்த காலத்து மனுஷனுக்கு உடல்ல வர பாதிப்பை விட மனசுல வர பாதிப்பு ரொம்ப பாதிச்சு ரொம்ப ஒண்ணுமேல உரிக்கிறது. அதனால வந்து மென்டல் பீஸ் முடிஞ்சளவு காப்பாத்துங்க. கார்ட்டூன்ஸ் பாருங்க, கேம் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாஸ் கேம் ஆடிதான் பாஸ் எனக்கு மென்டல் பீஸே போயிடுச்சு. கேட்டர் என்ன கேமையா ஆட கட்டாடிஸா பார்க்க போறது ஜெடன் ஸ்மித். ஜெடன் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா 90s பிறந்தவங்களுக்கு 82 பிறந்தவங்க தெரிஞ்சிருந்திருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஜாக்கி சேனோட கராத்தே கிட் படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருந்திருக்கும். கராத்தே கிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சேன் வந்து சிசிய புள்ளியாக வந்திருப்பாரு. நம்ம ஜெடன் ஸ்மித் இவர் வேற யாரும் இல்லை, நம்ம வில் ஸ்மித் யார் தெரியுமா? MIB இண்டிபெண்டன்ஸ் சேனல் வச்சிருப்பா தெரியுமா வில் ஸ்மித். அரேபியன் நைட்ஸ். அரேபியன் நைட்ஸா? நீ கூட கலாய்ச்சியே ப்ளூ கலர் பூதோன்ட்டு. அது அலாடி. அரேபியன் நைட்ஸ் தான் அந்த படம் பேரு. அலாடி அது பாட்டு பேர். அரேபியன் நைட்ஸ்ன்றது அரேபியனா அந்த பாட்டோட பேரு அரேபியன் நைட்ஸ். அலாதீன். இப்போ அலாவுதீன் வச்சிருப்பா தெரியுமா? வில் ஸ்மித். வில் ஸ்மித்தோட பையன் தான் ஜேடன் ஸ்மித். ஜேடன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் வந்து ஓகே வேற லெவல்ரா டி அடுத்து வில் ஸ்மித் வந்தாண்டா அப்படின்ட்டுலாம் வந்து ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக சிம்படிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த டைம் வில் ஸ்மித் படம் வந்து பயங்கர ஹிட், மூலம் பயங்கர ஹிட் ஆகும். தமிழ் டப்பு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பயங்கர ஹிட் ஆகும். வாய்ஸும் வந்து ஒரே ஆள் தான் கொடுத்துருப்பாரு. வாய்ஸும் ஒரே ஆள் தான். யார் தெரியுமா? யாரு? மாஸ்டர் பாத்தியா? மாஸ்டர் வில்லர் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் வில்ல என்ன வாழை விடுங்க அப்ப தெரியுமா? அப்ப அவர் திருப்பா தெரியுமா நீ என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு அவர் தான் வாய்ஸ் கொடுத்தது. ஆமா டாக்டர்ல ஹீரோயினுக்கு வந்து அலனா இருப்பா தெரியுமா? அவர் தான் வாய்ஸ் கொடுத்தது. இப்ப அவரே இல்ல இறந்துட்டாரு இந்த கோவிட்ல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித் படம் வந்து சன்டில போடுவான். சன்டில பயங்கர ஃபேமஸ். சன்டில போட்டோம்னா MIB பவன்டா பேட் பாய்ஸ்ரா அப்படின்ட்டு படம் வந்து பயங்கர இதுவா இருந்திருக்கும். வில் ஸ்மித் பயங்கர ஃபேன் பேஸ் இருந்துச்சு நம்ம ஊர்லயே. ஸோ வந்து வில் ஸ்மித் பையன் வந்திருக்கான், பார்க்க வில் ஸ்மித் மாதிரி இருக்கான் அப்படின்னு ஒன்று ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இந்த அதனால படம் பார்த்தாங்க நிறைய பேர். அதுக்கு நானும் அந்த படம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து போடப்பட்டவர் தான் ஜேடன் ஸ்மித். ஸோ வந்து அடுத்த பாடிப்பார், இது பண்ணுவார், ஒரு ஃபேமஸ் ஆகுவார், அது அப்பா மாதிரி ஆடுவார் அப்படின்னு தான் பல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஜேடன் ஸ்மித்தின் பழைய புகைப்படம். இப்போ நான் காட்டப் போகிறது புதிய புகைப்படம். இப்போ எப்படி இருக்காரு பாருங்க. அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். ஜேடன் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாப் சிங்கராக இருக்காரு. சினிமாவில் வந்து இப்போ சரிக்காரா அப்படின்றது தெரியல. அவரோட லைஃப்பில் அவர் வந்து பல விஷயம் தப்பான விஷயங்கள் தேடி போய் தப்பான இதாக மாறிட்டாரு அப்படின்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து தன்னை வந்து மெருகேற்றிக்காம தன்னை ஒரு மாதிரி ஆக்கிறதா இருக்கட்டும், இது மட்டும் இப்போ ஜென்டர் வந்து ஸ்வாப் ஆகிட்டாரு, கே ஆகிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ஸ்மித்தோட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பாக இருக்குது, ஒரு அதிருப்தியாக இருக்குது. இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு அப்படின்ட்டு தான் வந்து ஜேடன் ஸ்மித்தை பார்த்து பல பேர் பரிதாபப்படுறாங்க. இந்த கராத்தே கிட் படத்துல வில்லன் வச்சிருப்பான் ஒரு சேனக்காரன், அவன் பார்த்தா சூப்பரா இருக்கான். ஜேடன் ஸ்மித் பார்த்தா இப்படி இருக்காது, பாய கஷ்டமா இருக்குது. இப்படி இருந்த மனுஷருக்கு இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வில் ஸ்மித் பாவங்க. அவர் வந்து சினிமா வாழ்க்கை நல்லா இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அவர் ஃபேனை பத்தி பேச விரும்பலதான் இருந்தாலும் பண்றது பார்க்க மனசு கஷ்டமா இருக்குது. அவர் ஒய்ஃப் இருப்பாங்க தெரியுமா? அவங்க ஒய்ஃபை வந்து ஒரு மேடையில வந்து ஒரு காமெடி தப்பா பேசியிருப்பாரு. தெரியுமா? அந்த டைம் வந்து அந்த காமெடி தப்பா பேசாருன்ட்டு தன்னோட ஒய்ஃபுக்காக போயிட்டு என் ஒய்ஃப் தவா பேசுறாடா அப்படின்ட்டு போயிட்டு வந்து பாஸ்ட் வந்திருப்பார். இதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஆஸ்கார்ல இனிமேல் நுழைய முடியாதுன்றால பிரச்சனை ஆச்சு, பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ ஆஸ்கார் நுழைய முடியாது. இது யாராக பண்ணாரு அப்படின்னா அவரோட மனைவியாக பண்ணார். பட் அவங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா தம் மகனோட நண்பனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இது கேட்க கூட கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? என்னடா வாழ்க்கை என்னடா இது அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா? ஜேடன் ஸ்மித்தை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல வந்து வில் ஸ்மித்தை பார்த்து பரிதாபப்படுறதே தெரியல. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான்ற மாதிரி தான் பார்க்க கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மேல பேசினா கீழே ஒரு குரூப் கொடி தூக்கிட்டு வரும். அதனால அதை பற்றி அவர் பேச விரும்பவில்லை. ஓகே நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து யார் ரொம்ப சோகம் அது கஷ்டமா இருக்குது, எந்த இப்படி இருக்கு நடா வாழ்க்கை அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி என்ன கனெக்ட் வீடியோ போடலாம், என்னட்டா வீடியோ போடலாம்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் வந்து இப்போ கார்ட்டூன்ஸ்லாம் போகலான்னு முடிவு பண்ணுங்க. கார்ட்டூன் கனெக்ட்லாம் இன்னொரு சேனல் இருக்கு கேப்டன் கே அப்படின்ட்டு, அதில் கார்ட்டூன்லாம் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஒரு கார்டு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து கேம்ஸ்லாம் பார்த்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க சொல்லிச்சு வாழ்க்கையை. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.